இது அடுப்பு, சாம்பார் சட்டி. ஜாலியா ஊத்திட்டு நீ பாப்பேல சூப்பரு பயங்கரமா பண்றியப்பா. நக்கி பாரு. சீ அப்படியே கையை ஓட்டிட்டு அப்புறம் அதே அப்படியே குடிச்சிருவேன். ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு சேலஞ்ச் வீடியோ தான் பண்ண போறோம். ஆமா, அது என்ன சேலஞ்ச் அப்படின்னா இது வரைக்கும் நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. பிரபா புதுசா ஒரு கேம் வந்து யோசிச்சிருக்கா. மூளையை யூஸ் பண்ணிருக்கேன். இல்லாத ஒன்றை யூஸ் பண்ற இந்த கேம் யோசிச்சு இல்லாத ஒன்றை யூஸ் பண்றா. பட் அது எப்படி இருக்குங்கிறது நீங்க தான் பார்த்துட்டு சொல்லணும். ஆமா, அதுக்காகத்தான் நம்மளோட ஆயுதமாக இந்த சாலை எடுத்துக்கொண்டிருக்கிறேன். என்ன கேம்னு சொல்லு. ஒன்றும் இல்லை, நான் வந்து சமையல்ல ஒரு கலையாகி விட்டேன், சமையல் செஃப் ஆகி விட்டேன், சீஃப் ஆகிட்டேன், எல்லாம் ஆகிட்டேன். அதனால கண்ணை மூடிக்கிட்டே எனக்கு வந்துட்டு இன்னைக்கு வந்து தோசை சுட போறா. தோசை சுட போறேன் கண்ணை. அதான் சேலஞ்ச். கரெக்டா எப்படி பண்றாங்கிறத வாங்க நாம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இதுதான் வந்து நான் சொந்தமா யோசிச்ச சேலஞ்ச். வாங்க எப்படி கண்ணை மூடிட்டு தோசை ஊத்துறேன் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க போவோம். போலாம். ஜிங்கா சிங்காவா? ஹாய் மக்களே, இப்ப நம்ம வந்து கண்ணை கட்டிட போறோம். ஆமா, கண்ணு தெரியற மாதிரி கட்டணும், சரியா? ஆஹா, ஆமா. தமாசு தமாசு. என்ன சாலு கட்டிடலாமா? கட்டிடலாம். ஆத்தாடிய மூச்சு மூக்குத்தி பிஞ்சுக்கிட்டு போயிடும். அநேகமா கட்ட என்னடி என்னை மண்டையவே காணா. ஓகே அப்படி வச்சுக்க. ஓகே, இது எத்தனை சொல்லு. சிரிக்கிறதுக்கு காட்டுறான். 0 ஒண்ணுமே இல்ல. இது எப்படி விரல்ல 0 காட்ட முடியும்? கண்ணு குத்தி விடுவேன். இப்படி வச்சா 0 தானே. எத்தனை? 1. இது 5. இது 3. கரெக்டா சொல்ற, உனக்கு தெரியுது. சரி போ. கரெக்டா வந்துட்டேன். ஓகே, இப்போ கண்ணை கட்டியாச்சு. கையை காட்டினது போல கரெக்டாக சொல்லிவிட்டேன். அதனால சரி பரவாயில்ல, போனால் போயிட்டு போ. இனி நான் வீடியோக்குள்ளே வரமாட்டேன், உன்னைய மட்டும்தான் இப்போ காட்ட போகிறேன். இன்னைக்கு நீ சமையல் இப்போ எப்படி பண்ணுற கண்ணை கட்டிக்கிட்டுங்கிறத பயங்கரமாக நம்ம பண்ண போகிறோம். சரி சாரி பார்க்க போகிறோம். சரி, அப்புறம் இன்னொன்று வந்துட்டு நான் இந்த கிச்சனுக்குள்ள எந்த அளவுக்கு பழக்கப்பட்டிருக்கேன், எதாவது எங்கே இருக்கு அப்படிங்கிறத இதில் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? இந்த மழை வேற பெஞ்சு வேக்காட கிளப்பிருச்சு, எனக்கு ரொம்ப வேர்க்குதே. சரி ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். பேசாம சட்டை பனியன் எல்லாத்தையும் கழட்டி போட்டு வந்துருவா. ஓகே ஓகே. என்ன ஸ்டார்ட் பண்ணுவோமான்னு கேக்குறேன். ஸ்டார்ட் பண்ணி 1/2 மணி நேரம் ஆச்சு. போ. இது வந்துட்டு கதவு சைடு. நான் எங்கிட்டு நிக்கிறேனோ அது கதவு சைடு. ஆமா. ஆஹா, எங்கடா லைட் இருக்கானா? சொங்க இருக்கு. அடுப்பே பத்த வைக்கலையான்னு குந்தாணி எப்படி அடுப்பை பத்த வைக்க போறான்னு தெரியலையே. ஆகா, நான் கொஞ்சம் வெளியில போய்க்கிறேன், கேமரா இங்கேயே வச்சுட்டு. கையில கையேறி எரிஞ்சிருச்சா? பத்திக்கிச்சு. ஐயோ பத்திக்கிச்சு. தோசைக்கல்ல வந்து இங்க சாம்பார் சட்டி மேல இருக்கு. ஆஹா, ஏய் முன்னாடியே எல்லாம் எடுத்து வச்சு ப்ரிப்பேர் பண்ணிருக்க. கழுவி வச்சு பண்ணல, கழுவி வச்சேன். ஏய் சட்டியை கீழே விட்டுறாத. நீ கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, சட்டியை நேரா வை. ஓகே, நேரா இருக்கா இல்லையான்னு கையை வச்சு தொட்டு பாரு. நல்லா அடுப்பு நடு அடுப்புல. இங்க வா, உன் கையை வச்சு செக் பண்ணி பார்க்கறேன். உனக்கு தானே டாஸ்க்கு. இங்கிட்ட தான் அனல் கொஞ்சம் அதிகமா இருக்கு. சரி, இப்போ வந்து சட்டி காயணும், காஞ்சாதான் தோசை வரும். இரு, அப்படியே இரு. இப்போ ஓகே, இப்போ தெளிவாக தெரியுது. ஏன்னா நான் செல்லில் லைட்டை ஆன் பண்ண மறந்து விட்டேன், அதனால தான். ஓகே, இப்போ கொஞ்சம் நாங்கள் இங்கே பளிச்சுன்னு தெரியுங்க, வெள்ளையாக தெரியுங்க. அப்போ நான் வரைக்கும் கருப்பாக தெரிஞ்சிருக்கேன். இல்லை மஞ்சளாக தெரிஞ்சிங்க. சரி, இப்போ வந்துட்டு என்ன எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கும். வெள்ளக்காரி ஆட்டம் இருக்கு, கேரளா ஆண்டி ஆட்டம். இது அடுப்பு, சாம்பார் சட்டி. ஆஹா, ஜாடியா? ஜாடி. என்ன கண்டுபிடிச்சிட்டேன். நீ இங்கே தானே இருக்க. ஆயிலா அப்படி சொல்லுங்க. இப்போ தோசைக்கல் காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம காட்டுவோமா? கரெக்டா கேமராவை பாக்குறியே, கண்ணு தெரியுதோ? இல்லப்பா, இதுக்கு நேர செல்ஃப் தானப்பா இருக்கு. ஆஹா, நேர பாரு, செல்ஃப் தான் இருக்கு. நான் கை கொண்டு போறேன். அப்ப கரெக்ட் தான், கரெக்டா செல்ஃப் தான் இருக்கு.
அப்ப கண்ணு தெரியுது. கண்ணு தெரியல, எனக்கு தெரியாத ஏதாவது எங்க இருக்கும் அப்படின்ட்டு. இப்ப இங்க நீ தெரியாததுக்கு தானே கண்ணு கட்டி இருக்கு. ஏய் நான் அதாவது பொண்ணுங்க ஒரு இடத்துல எது எங்க இருக்குன்ட்டு கண்ணை மூடிட்டு சட்டி கருகுது பாரு. அது என்ன காயல. இதுக்கு நேரா செல்ஃப் இருக்கும், இதுக்கு நேரா தான் நீ இருப்ப. அப்ப கேமரா இங்க தான் இருக்கும், இங்க லைட் இருக்கும், இங்க பொய் அங்க சிங்க் இருக்கும், இங்க ஜன்னல் இருக்கும். இந்த கீழ எங்க நான் இந்த அப்படி உள்ள விட்டு பாக்குறேன், கண்ணுல குத்து. சாரி பஸ். கண்ணு கேப்ல தான் விட போனேன், கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ்ல மூக்குக்குள்ள போயிருச்சு. ஒரு கண்ணு ஆமா, அதுவும் அப்படியே 1.5 பவுன் இருக்கு. இப்படி கேனு பா 1 கிராம் கூட வராது இதெல்லாம். அடுத்து டாஸ்க் பண்ணு, தோசை ஊத்து. கைய வச்சு பாரு சுடுதா இல்லையான்னு. இங்க கொண்டா, நான் வச்சுக்கிறேன், நீ அடுப்புல ஒன்னே நம்பி கைய கொடுக்க முடியுமா? ஏண்டி என்னை நம்பி வாழ்க்கையே கொடுத்துருக்க, கைய கொடுக்க மாட்டியா? கொடுத்துட்டேன், எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. ஆஹா, இந்த எடுக்கிறேன்டி. இப்ப அடுப்பு ஹைல எரியுதா நார்மல் எரியுதா இல்ல இங்க ஒரு தண்ணி சம்பு இருக்கு, அதை தூக்கி எங்கிட்டாச்சும் தெரியாம வைக்கணும். தடவி தடவி பார்த்து போறாங்களே. என்னடா இருக்கு? இருக்கிறது தான் இருக்கு, நீ என்ன வச்சியோ அதுதான் இருக்கு. சொம்பு மட்டும் கீழே விழுந்துச்சு. பூசணிக்காய் செதற மாதிரி நீ செதறிடுவ பாத்துக்க. ஏற்கனவே சொம்பு மாதிரி தான் ரவுண்டா இருக்க. தோசை கரண்டி எடுக்க மறந்துட்டேனே. எடு. எதுவுமே கடைசில நீ ஹெல்ப் பண்ணல இல்ல எனக்கு. ஐ அம் நோ ஹெல்ப். இந்த இருக்கு தட்டு. அட கடவுளே, எனக்கு தோசை கரண்டி பக்கத்துல நான் தான் எடுத்து அங்க வச்சேன். இப்ப வந்து ஐயோ ஐயோ, நீ சவுண்டே கேட்காம எப்படி எடுத்து வச்ச? சவுண்ட் கேட்காம தான் எடுத்து வைக்கணும். டேய் பாத்திரம் உருட்டனா சவுண்ட் கேட்கும்ல. இப்போ லூசு, மேல இருந்ததை எடுத்து அங்க வச்சேன். ஏன்னா மேல வைக்கல, இங்க தான் வச்சு. நீ ஏதோ கதை சொல்ற. கதை சொல்றதுக்கு நான் என்ன டைரக்டரா? இது குழம்பு சட்டி தானே, இதுல வச்சிட்டேன். இப்போ என்ன எதுல வச்சேன்? இந்த இருக்கு என்ன மாவு. என்னது? இதான் மாவு. அது சட்டிடி கிண்ணம். இதுதானே மாவு வச்சேன். சத்தமா பேசு, கேட்கல. இதுல தானே மாவு இருக்கும். கையை ஓட்டி பாரு, இல்ல மோந்து பாரு. நீ தான் நல்லா மாப்ப முடிப்பியே. ஆமா 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 ஆமா, அது என்ன மாவு தானடி, வேற என்னத்தையும் தொட்ட மாதிரி கை நாசமாயி போச்சுங்கிற. இப்ப வேற எதையாவது தொட்டா என்னடி சொல்லுவ? பிசு பிசுன்னு இருக்கிறதுக்கு அது என்னது? பெரிய கண்டுபிடிப்பு. சைனாக்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறேன், இந்த நாய் ஒரு துணியை கண்டுபிடிச்சி சீன் போடுது. அதான் தொட்டு பாரு. நாய் பரம்பரைங்கிறது கரெக்டா தானே இருக்கு. மோப்பம் பிடிச்ச இதெல்லாம் மடி மோப்பம் பிடிப்ப. ஒரு குழம்பு இளம்பு மோப்பம் பிடிச்சா பரவாயில்ல. நல்லா வை, நல்லா உள்ள எடுத்து வை. அப்ப இது வந்துட்டு முன்பக்கம் கைப்பிடி இருக்கு. அப்ப இது வந்துட்டு நடுவுல நல்லா கல்லு வந்து சூடாயிருச்சு. கைய வச்சேன்னா கை பொக்கலிச்சு போயிடும். சரி, இப்ப தோசை ஊத்த போறேன். தோசை ஊத்தாத, மாவு ஊத்து. ஓகேவா? ஓகேவான்னு ஏன்ட்ட கேட்கக்கூடாது. கரெக்டா ஊத்தி இருக்கலாம்னு கேட்டேன். ஊத்திட்டு நீ பாப்பேல. சூப்பரு, பயங்கரமா பண்றியப்பா. கண்ணை கட்டினாலும் உனக்கு எல்லாம் தெரியுதப்பா. கொஞ்சமா மாவு எடுத்துட்டேன். என்னோட 20 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல மோட்டு பட்டு மாதிரியே. என்னோட 20 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல தோசை மிஸ்ஸே ஆகாது. என்ன கரண்டில புடிச்ச மாதிரி இருக்கு? இல்ல நக்கி பாரு. ஐயே, நான் வேற எங்கக்குள்ள சொம்பு வச்சிருந்தேன். சொம்பா? அது பேர் செம்பு. அப்படியே கையை ஓட்டிட்டு அப்புறம் அதையே அப்படியே குடிச்சிருவேன். சண்டாலமே குடிக்க முடியுமா? குடிக்க எங்க கால்ல இருக்கு தண்ணி. இப்போ என்ன ஊத்தணும்? என்ன ஊத்து? அதே மாவு ஊத்திட்டியா? அப்புறம் என்ன மாவு ஊத்திட்டேனா? வேற என்ன ஊத்த போற? அந்த தட்டி விட்டியா? நான் வாங்கிட்டு வந்த பிஸ்கட் பாக்கெட்டை இன்னும் அப்படியே போட்டு வச்சிருக்கேன் இங்கேயே. சாப்பிட்டதுனால பிஸ்கட். ஐயோ, அந்த டப்பான்னா ஸ்பூன் இருக்கும், இது ஸ்பூன் இருக்காதே. ஐயோ,
ம் ஊற்றி இருக்கா எண்ணெய் அடியில் தான் கிடந்துச்சு, வரவே இல்லை. பயங்கரமா பண்றியப்பா. ஐயோ பெரிய லெஜெண்ட் தான் நீனு. சமையல் குக்கிங்ல ஒரு புரட்சியை பண்ணிட்டியப்பா. சுட்டாலும் பரவாயில்ல, கை சுட்டாலும் சமையல்ல ஒரு புரட்சியை பண்ணிட்டியப்பா. கண்ணை கட்டிக்கிட்டு என்ன வேற திறந்து வச்சிருக்க, தடையை விட்டுன்னு தட்டி விட்டுறாத, பொள்ளி போட்டுருவேன் உன்னையே. எதுக்கு என்ன நீ வச்சுக்கிறியா? உன்னையே நான் ஏன் வச்சுக்கிறேன், கட்டியிருக்கேனே. நீ வச்சுக்க. கட்டிக்கிட்டதுக்கு முன்னாடி எப்படி வச்சுக்கிற முடியும்? என்ன வச்சுக்கோ. போடி, நீ தாண்டி வச்சு நீ தாண்டி சுடணும். சரி, அங்க தோசையே கருவி போச்சு. என்ன ஊத்துறேன்? உன்னையே ஊத்தாத. தோசையில ஊத்திட்டு சவுண்ட் கேட்டுருச்சு. டக்கடவுளே டக்கடவுளே. என்ன நிறைய ஊத்துறானோ கொஞ்சமா ஊத்துறானு தெரியல, அது எப்படியோ. அப்புறம் தோசை கரண்டி வந்துருச்சு. தோசை ஊத்து ஊத்து ஊத்திட்ட. ஊத்துனதானடி எடுக்கிற? இல்ல, அதான் பலு பலுன்னு கரண்டி போய்கிட்டு இருக்கு, அதான் கேட்டேன். திருப்பியாச்சு. இப்ப இதுக்கு ஒரு தட்டு வேணும். இதுனக்குள்ள ஒரு தட்டு இருக்குமே, அந்த தட்டுல வச்சு கொடுத்துறேன். ஓகேவா? கழுவிட்டு நீ தானே சாப்பிட போற அப்புறம் என்ன? ஏய், உனக்கு தான் ஆசையா கண்ண மூடி கொடுத்துட்டு ஓ மை காட், இருக்கேன் போறேனா? எனக்கு தோசையே பிடிக்காது. நான் இன்னைக்கு விரதம். இன்னைக்கு நான் விரதம். நைட்டு சாப்பிடலைன்னா கூட பரவாயில்ல, நான் தூங்கிடுறேன். இவ நம்மள கொண்டு விடுவான்னு நீ விரதம்னு முடிச்சு விட்டு பத்தியா, ஒரே வார்த்தை இல்ல. நீ சுட்டதை நீனே சாப்பிட்டு நீனே இன்பமா இரு. இன்பமா இருக்குது ஐயா. இன்பமா இருக்குது ஐயாவா. எடு 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 எடு. வெந்திருக்கும் நேரம். என்ன வேகல இருக்குன்னா ஒட்டுது. தொட்டுப்பார் தொட்டுப்பார். ஆஹா, செல்லு சூடாயிருச்சு போலியே. அவ்வளோதாண்டி, வெந்திருக்க முடி. லைட் ஆஃப் ஆயிடுச்சு. ஓகேவா, எடுக்கவா? டங்கா. வாவ், தோசை சுட்டுட்டேன். அப்படியே இங்கே பாரு. அடுப்பங்க அது சிம்ல வைக்கவா? நான் போய் செல் எடுத்து வருவா. ஒரு செல் இங்கே இருக்கு. இதுதான் நான் கண்ணை கட்டி விட்டு சுட்ட தோசை. தோசை எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. இப்ப நீங்க என்னோட கண்ணை அவுத்து விடுங்க, நான் அதை பாக்க. அப்படியா? நம்ம அவுக்கும் போது கண்ணு சேர்ந்து வந்துடாம அந்த அளவுக்கு டைட்டா கட்டி வச்சிட்டா கண்ணு வேற வலிக்குது. உடனே கண்ணு வலிக்குதுங்கிற. ஐயோ, என்னடே அவுக்க முடியலே. இது ஒரு கையில செல்லு இருக்குல்ல, மூக்கு காதெல்லாம் அந்துரும் போல இருக்கு. பாருங்க பாருங்க பாருங்க, ஜூம் பண்ணி கேட்டுறேன். எப்படி? பரவாயில்ல பேபி, கண்ணு தெரியல கூட தோசை ஊத்தி பழச்சுக்கிறேன். இரு ஒரு நிமிஷம், லைட் ஆஃப் ஆயிடுச்சு. ஆனா மாட்டி சொல்லு. பரவாயில்ல. ஏ மாவளா சிந்தாம நல்லா ஊத்தி. சூப்பர். ஓகே ஓகே, எனக்கு ஏதாவது பிரைஸ் கொடு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். முதல்ல இந்த பிரைஸ் அப்படி. எனக்கு 500 ரூபாய் வேணும். டாஸ்க்கு முன்னாடி சொல்லவே இல்ல, சேலஞ்சுக்கு முன்னாடி 500 ரூபான்னு. கொன்னும் புடியும் உன்னைய. சேலஞ்சுக்கு ஸ்டார்ட் பண்ணா நீ ஒத்துக்குறியா? பிச்சு புடியும் பிச்சு. மாதிரியாவே இருக்கு. 10 ரூபா தரேன், ஒரு செலவு போக மிச்சத்தை பேங்க்ல போட்டுக்க. ஓகே, 10 ரூபா. நீ இப்படி சொல்ல மாட்டியே. 10 ரூபாய் கொடுத்துட்டு 3 வேளைக்கு வச்சு சாப்பிடணும்னு சொல்லுவேன். 10 ரூபா 3 வேளைக்கு வச்சு சாப்பிட முடியாது, அதனால தான் சொல்றேன். தோசை வந்துட்டு பின்னாடி தள்ளு. ரொம்ப இதுவாலாம் இல்ல, நல்லா தான் இருக்கு. ஓகே ஓகே, நல்லா தான் இருக்கு. ஒரு பக்கம் மொறுமொறுன்னு, ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு. ஊத்தாப்பமா எடுத்துக்கலாம், தோசையாவும் எடுத்துக்கலாம். நான் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா நான் வந்துட்டு செய்வேன் அப்படிட்டு எதிர்பார்க்கல. ஓகே மக்களே, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் இதே மாதிரி நம்ம விஜயை வச்சு ட்ரை பண்ணுவோமா அப்படிங்கறது, இந்த சேலஞ்ச் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்க. நான் சொன்னேன் விஜயை வச்சு ட்ரை பண்ணுவோமா அப்படிங்கறதே கமெண்ட்ல வந்துட்டு சொல்லுங்க. ஓகே ஓகே, டாடா பை. ஓகே மக்களே, கண்ணு வலிக்குது கொஞ்சம். இந்த சேலஞ்ச் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி விட்டு ஷேர் பண்ணி விடுங்க உங்க நண்பர்களுக்கு. ஓகே, பாய்.